திருத்தப்பட்ட வக்ஃப் சட்டத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக நியமனம் செய்வது உள்ளிட்ட சில அம்சங்களை அமல்படுத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருத்தப்பட்ட வக்ஃப் சட்டம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இதில் வழக்கு தொடர்ந்த தரப்பினரின் வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. இதன்படி வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக நியமனம் செய்வது உள்ளிட்ட அம்சங்களை செயல்படுத்த தலைமை நீதிபதி அமர்வு இடைக்கால தடை விதித்தது. மேலும் சர்ச்சைக்குரிய அம்சங்களை செயல்படுத்துவதை தீர்ப்பு வரும் வரை நிறுத்தி வைப்பதாகவும் நீதிமன்றத்தில் அரசு உறுதியளித்தது. இதற்கிடையே வக்ஃப் திருத்தங்களுக்கு எதிரான வாதங்களுக்கு பதிலளிக்க மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா 7 நாட்கள் அவகாசம் கேட்டார். இதை அனுமதித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் அடுத்த விசாரணை மே 5ஆம் தேதி நடைபெறும் என தெரிவித்தது. அதே நேரம் வக்ஃப் திருத்தத்திற்கு எதிராக ஏராளமான மனுக்கள் தொடரப்பட்டுள்ள நிலையில் அதில் 5ஐ மட்டுமே விசாரிக்க முடியும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியுமா என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். மசோதா தொடர்பாக முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதித்திருந்த சூழலில் அவர் வினவியுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. Article 142 has become a nuclear missile against democratic forces, available to judiciary 24/7. மசோதாக்கள் தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மாநில ஆளுநர்கள் அனுப்பும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களுக்குள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு தொடர்பாக டெல்லியில் நடந்த மாநிலங்களவை தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் குடியரசுத் தலைவரை நீதிமன்றம் வழிநடத்தும் முறையை அனுமதிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். The judges who issued a mandamus virtually to the president and presented a scenario, it will be law of the land. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு நாட்டின் மிக உயர்ந்த பதவியின் அரசமைப்பு அதிகாரத்தை குறைக்கும் வகையில் இருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அரசமைப்பு சட்டம் 145 உட்பிரிவு 3ஐ விளக்குவதுதான் நீதிமன்றத்தின் ஒரே உரிமை என குறிப்பிட்டுள்ள ஜெகதீப் தன்கர் உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் அளிக்கும் 142வது பிரிவை ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஏவுகணையை போன்று உச்சநீதிமன்றம் பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு உச்சநீதிமன்றம் செயல்பட முடியாது என கூறியுள்ள ஜெகதீப் தன்கர் உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் போல செயல்படுவதாகவும் விமர்சித்துள்ளார். சட்டம் இயற்றுவது, நிர்வாக பணிகளை செய்வது போன்ற நாடாளுமன்றத்தின் பணிகளை உச்சநீதிமன்றம் செய்வதாக தெரிவித்துள்ள அவர் நாம் எங்கே செல்கிறோம், நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்விகளையும் முன்வைத்துள்ளார். ஜனநாயகத்திற்காக நாடாளுமன்றம் ஒருபோதும் பேரம் பேசவில்லை என தெரிவித்த ஜெகதீப் தன்கர் மசோதாக்கள் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் குடியரசுத் தலைவர் முடிவு எடுக்கவில்லை என்றால் அது சட்டமாகிறது எனவும் விமர்சித்துள்ளார். நாட்டில் அரசு, நீதி, நிர்வாகம் ஆகிய துறைகள் ஒன்றாக மலர வேண்டிய காலம் வந்துவிட்ட சூழலில் இவற்றில் ஏதேனும் ஒன்று மற்றொன்றுக்கு இடையூறு ஏற்படுத்துவது நல்லதல்ல எனவும் ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார்.